நல்ல டேஸ்டியான வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ்வில் குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், இலை இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் ஆனியனும் உள்ளே சேர்த்துருங்க. காரத்துக்கு ஏற்ப 2 பச்சை மிளகாய் நான் உள்ளே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதங்கி வரட்டும். கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இந்த கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி எடுத்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 8 முந்திரி பருப்பும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் இது நல்லா வதங்கி வரும். தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆனதும் நம்ம 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. மசாலா பொருள்லாம் உள்ளே சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், கொஞ்சமாக பட்டாணி, டபுள் பீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி உங்களுக்கு ரொம்ப திக்னஸாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் சால்ட் டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலை உள்ளே சேர்த்துருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 விசில் போதுமானதாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமன்னு வாசனை வருது. தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.